सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஆங்கிலப்படி 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. தமிழுக்கு சர்வாரி வருடம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய திதி பார்த்திங்கன்னா திருதியை திதி இன்று மாலை 4:05 வரைக்கும் இருக்குங்க. அதன் பிறகு சதுர்த்தி தொடங்குது. இன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா ரேவதி நட்சத்திரம், மீன ராசிங்க. ஸோ இன்றைக்கான யோகம் சித்த யோகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. சூரிய உதயத்துக்கு பின்பு, அதாவது இன்றைய சூரிய உதயம் 6:04. சூரிய உதயத்துக்கு பின்பு அமிர்தாதி யோகம் தொடங்குதுங்க. ஸோ இன்றைக்கு எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் பார்த்திங்கனாக்கா காலை 11:43 முதல் மதியம் 12:30 வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க. அதே போல் இன்றைக்கான ராகு காலம் காலை 9:04 முதல் 10:35 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் மதியம் 1:38 முதல் 3:10 வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கான சுப முகூர்த்த நேரம் பார்த்திங்கனாக்கா காலை 7:45 முதல் 8:40 மாலை 4:45 முதல் 5:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்றைக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கு ரேவதி நட்சத்திரம், திருதியை திதி, சனிக்கிழமை. அதாவது சனிக்கிழமைக்கு உண்டான நாயகன் பார்த்திங்கன்னா சனி பகவானுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் அவதரித்தார். நவகிரகத்தில் ஒரு பதவியும் எடுத்தாருங்க, சனீச்சரன், சனீஸ்வரர் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி எப்படி இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள், சனி திசை ராகு புத்தி நடக்கிறவங்க, அதே போல் 7.5 நாட்டு சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இந்த மாதிரியான பாதிப்பில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு முத நாளே வீடியோ வந்துடுது. அப்போ என்ன பண்ணலாம்? இன்றைக்கி நீங்கள் காலையில் இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 6:04 முதல் 7:04 வரைக்கும் சனி ஓரை. கண்டிப்பாக சனி பகவானை அவர் தோன்றிய நட்சத்திரத்தில் போய் வழிபாடு பண்ணும்போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், சனியினுடைய பாதிப்புகளில் இருந்தாலும் கண்டிப்பாக அதோட வீரியம் குறையிறத கண்ணால் பார்க்கலாங்க. சரிங்களா? அதுலேயும் பார்த்திங்கனாக்கா இப்போதைய இன்றைய கோச்சாரப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி இவர்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்குதுங்க. துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. கடக ராசிக்கு கண்டச்சனி நடக்குதுங்க. மிதுன ராசிக்கு அஷ்டம சனி நடக்குதுங்க. ஸோ இப்போ சனி பயிற்சி ஆகுதுன்னா நம்ம ஹோமங்கள் செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம், சாந்தி பரிகாரங்களை எல்லாமே பண்ணுறோம். அவர் தோன்றிய நட்சத்திரத்திலே போயிட்டு நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். மற்ற நாளில் எவ்வளோ கஷ்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் பர்த்டே டைமில் உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது. ஸோ அதே போல் இந்த சனி பகவான் அவதரித்த நட்சத்திரமாக இது இருக்கிறனால ரொம்ப ரொம்ப புனிதமான நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரம், மோட்சத்தை குறிக்கிற நட்சத்திரம் இந்த சனி நட்சத்திரம். சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சனியுடைய பாதிப்பு இருக்கவங்க, சனி தசை, சனி புத்தி, அதே போல் சில பேர் பார்த்திங்கனாக்கா பிரதமை திதியில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் மகர ராசியை திதி சூன்யமாக வரும். ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் 6:04 to 7:04 முடிஞ்சவங்க அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்கள். முடியாதவங்க போய் ஒரு தீபம் ஏற்றுங்க. இல்லை போய் அந்த 1 மணி நேரம் அவர் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க.
எப்பேற்பட்ட பீடைகளும் சரி, கஷ்டங்களும் சரி, மன வருத்தங்களும் சரி நீங்கிடுங்க. அதே போல் சொந்த தொழில் செஞ்சு அதில் பாதிப்பு பார்க்குறவங்க, ஏன்னா தொழில்காரகனும் சனி பகவான் தாங்க. சொந்த தொழில், கூட்டு தொழில், சிறு வியாபார தொழில், இது எல்லாமே இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி சனி பகவானுக்கு மறிக்கொழுந்து பூ வச்சு ஒரு புஷ்பம் வச்சு வழிபாடு பண்ணி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்கிறது மிக மிக உத்தமமானதுங்க. காலையில் 6 to 7 ரொம்ப உகந்தது. சரிங்களா? முடியாத பட்சத்துக்கு நைட்டு 8 to 9 இந்த 2 நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கடினமாக உழைச்சி நான் முன்னுக்கு வர முடியல, எவ்வளோ உழைச்சாலும் சேமிக்க முடியல, உழைப்புன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ கண்டிப்பாக போய் சனி பகவான் முன்னாடி போய் இந்த நட்சத்திரம், இந்த நாள், இந்த கிழமையில போய் நில்லுங்க. வெற்றி உங்களுக்கே. சரிங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷ ராசி நேயர்களே, வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. அதே போல் இன்று ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12வது ராசியையும் நிற்கின்ற நட்சத்திர அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 6வது ராசியில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால இருவரும் சமசப்தமமாக பார்த்துக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் ராசிக்கு முன்னெச்சரிக்கை அப்படின்ற வார்த்தையை ஆணித்தனமாக மனசில் பதிய வச்சுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத இடங்களில் பேச்சை குறைச்சிக்கிறதும் முக்கிய முடிவுகளும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகம் வருது, டென்ஷன், உங்கள் வேலையை முடிக்க முடியலையேன்ற டென்ஷனு, இதெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி சனி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். வாழ்வில் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருந்தாலும் தொழிலாளர்கள் அதே போல் இயந்திரங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி லாபமிக்க நாட்களாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள், அதாவது வாசனை திரவியம் வியாபாரம் செய்கிறவங்க, அதே போல் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் செய்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இன்றைக்கி வியாபாரத்தை பார்க்குறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக இருந்தாலும் சில சலனங்கள், புத்தி தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி கணவன் மனைவிக்குள் வார்த்தை நிதானம் மிக சிறப்பு. என்ன இவ்வளோ பயம்புத்திட்டுருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் எச்சரிக்கைன்ற மணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியையும் என்ன ஆற்றலையும் அது அனைத்தையும் சீர்படுத்தி கொடுக்கறதுக்கு நான் வண்ணம் கொடுக்குறேன்ல, அந்த வண்ணத்தை கையில் வச்சுக்கோங்க. சூட்சம பொருளை கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர வேண்டிய பகையாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதோட வீரியம் பாதியாக இழந்து போகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். இது வரைக்கும் எனக்கு நீங்கள் எல்லாருமே ரிவ்யூ கொடுத்தது நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பயன்படுத்துங்க. மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கனாக்கா, கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு மடித்து, இல்லை ஒரு பேப்பரில் அழகாக சின்னதாக மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களே, பொறுமையும் நிதானமும் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. லாபங்கள் அதிகப்படியாக முயற்சிகள் மூலயமா கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றத்தையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான எடுத்த போராட்டங்கள்லாம் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. படிக்கிற குழந்தைங்க படிப்பில் கொஞ்சம் அக்கறையை அதிகப்படுத்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புத்திசாலித்தனம், புத்தி சாதுரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக
இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்து, குலதெய்வத்துடைய பரிபூரண அருள் உங்களுக்கு அதிகமாகவே சுட்டி காட்டுதுங்க இன்றைய கோச்சாரம். ஸோ அதே போல் எந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி தொடங்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அம்மாவோ இல்லை பாட்டியோ இல்லை சுமங்கலி பெண்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைக்கி நாளை தொடங்குங்க. சரிங்களா? சகலமும் வெற்றியாக அமையுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நாள் லாபகரமான நாளாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு கீழே அதாவது உங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்களிடம் பேச்சு கொஞ்சம் கண்டிப்பாக கொண்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபமிக்க நாளாகவும், உத்தியோகக்காரர்கள் இன்றைய நாள் பயணத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் கோபத்தை குறைச்சிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம், உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் 5 ஏலக்காய். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் சுப மங்களகரமான நாளாக இருக்க போதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்வையிடுறதும் ராகு பகவான் வெளியேறுவதும் சிறப்பான அம்சமாக இருக்குங்க. இவ்வளோ நாள் சில பேர் ரொம்ப கடுமையான போராட்டம், உடல் நோயோ இல்லை தொழில் நஷ்டமோ இல்லைன்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளோ, இனம் புரியாத ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துட்டு வந்த மிதுனராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு சுப மங்களகரமான விஷயங்கள் தொடங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. பொருளாதார ரீதியில் பெரிய மாற்றத்தை காணக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. உங்களுடைய தாய் வர்க்கத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுதுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்கள் கண்டிப்பாக பணி சுமை அதிகமாகவும் வெறுமையும் மனசோர்வும் அடையக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி பைரவரை வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெண்மை நிற புஷ்பங்கள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, வீண் பயங்களை தூக்கி போட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் மேன்மையடையத்துக்கும் பொருளாதார ரீதியில் மாற்றங்கள், பொருளாதார ரீதியில் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தீங்க? ஒரு சிலரை கேட்குறேன் நான். அதாவது இந்த கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் தனக்காரகர் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கார். அப்போ உங்கள் கோச்சார ரீதியாக நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். சில பேர் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ தரீங்க, பாராட்டுறீங்க. சில பேர் நீங்கள் உங்களுடைய முயற்சியை 2 மடங்காக எடுக்கும்போது, சூரிய ஆதித்ய இருதயம் கேட்கும்போது நன்மைகள் பிறக்கிறத கண்ணால் பார்க்கலாம். முயற்சிகள் யாவும் வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் உடல் ஆரோக்கியத்திலும் சரி பேச்சிலும் நிதானம் தேவை. கோபத்தை குறைக்கிறதே பெரிய விஷயம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகள் மூலியமாக வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற மிகுதி, அதாவது உங்களுடைய கூட்டு தொழிலில் அடுத்த நிலை செல்றதுக்கான பயணங்கள் அடிக்கல் நாட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. உத்தியோகக்காரர்கள் இன்றைய நாள் ஆனந்தமான நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 துவரம் பருப்பு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
சிம்ம ராசி நேயர்களே, முதல் விஷயம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசும்போது ஒரு 2 நிமிஷம் அமைதியாக நின்று கேட்டுட்டு முடிவெடுக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. இப்போதைக்கு இந்த எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசிக்காரர்கள் உயர்வான இடத்துல இருப்பாங்க. அவங்களுடைய வெற்றிக்கான சூட்சமம் என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் நிதானித்து யோசிக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய டீனேஜாக இருக்கட்டும், ஒரு ஒரு பதவி வந்த ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், ஒருத்தர் பேசுகிறத கேட்க விடாமல் நீங்கள் பேசுகிறது தாங்க உங்களுக்கான மைனஸ். அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கான பாதையை தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இன்று பொருளாதார ரீதியான வருமானங்கள் திருப்தி அளிக்கக்கூடிய நாளாகவும், தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துலேயும் சரி, உங்களுடைய பேச்சுக்காக ஏங்கக்கூடியவங்க சில பேர் இருக்காங்க. தாய் தந்தையர்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு கொஞ்சம் நேரம் பேசுங்க. அதுவே பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரையும் சொல்லலைங்க, குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ புத்திரர்கள் வழியில் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்து உங்களை பற்றியும் அவங்கள பற்றியும் உங்களுக்கு புரிதல் தெளிவுபடுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாகவும், உத்தியோகக்காரர்கள் உங்களுடைய உத்தியோக பணியில் போகக்கூடிய வழியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது தாங்க இன்றைக்கி சிறப்பு. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக மஞ்சள் நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய பொருள் ஒரு எலுமிச்சம்பழக்கனி எடுத்து உங்களுடைய குலதெய்வ பேரை 21 முறை சொல்லி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்க போகுது. கன்னிராசியில் இன்னமும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனவேதனையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் திருமண பேச்சு கைகூடக்கூடிய நாளாக இருக்க போகுது. இன்னைக்கு பொருளாதாரத்தில் லாபகரமான நாளாகவும், அதே போல் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மூலிமா மிகப்பெரிய மாற்றத்தையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்தாலும் வார்த்தையில் நிதானம் மிக சிறப்பானதுங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய நாளாக இருந்தாலும் நீர் சம்மந்தப்பட்டதில் கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஐஸ்கிரீம் நீரால், அதாவது குளுமையான பொருட்கள் உணவு இப்போ விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்க போகுது. பெரிய மகான்கள் பற்றின தகவல்கள் சந்திப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. ஸோ இன்று சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் வெற்றிக்கான நாளாக இருக்க போது. தொழில் முன்னேற்றத்துக்கான சமயோஜித்த புத்தி மூலியமாக வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போகுது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சில மாற்றங்களை காணக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் இன்றைக்கி உங்களுடைய பணியில் சில தடங்கல்கள் பேச்சுவார்த்தைகள் வந்தாலும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்புங்க. கணவன் மனைவிக்குள் அன்பு காதலாக மாறக்கூடிய தருண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதத்திலையும் சந்தேகத்தையும் திணிக்காமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது வெந்தயம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துலாராசி நேயர்களே, இன்றைய நாள் பல போட்டி பந்தயங்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. அதே போல் உங்களை விட வயது மூத்த பெண்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கொஞ்சம் நிதானத்தை கையாள்வது மிக சிறப்பாக இருக்கும். அவசரப்பட்டு பேசுகிறது மூலயமா
நீங்கள் கரெக்டாகவே பேசினாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. பயணத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் உங்கள் உத்தியோகத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. அதே போல் நாடு விட்டு நாடு செல்லணுன்றதுக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்கள் இன்றைய நாள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்கள் மத்தியமமான பலனாகவும், உத்தியோகக்காரர்கள் லாபத்தையும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நிலைச்சி நிற்கக்கூடிய தருவாய்களும் அமைச்சு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் மாதுளை பழம் இருக்குது பார்த்திங்களா, அதோட தோல் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு பிட்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சகல காரியங்களும் வசியமாகவும் வெற்றியாகவும் மாற்றி தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சிக ராசி நேயர்களே, அமைதியும் நிதானமும் உங்களுடைய தாரக மந்திரமாக இன்றைக்கி இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் எந்த ஒரு டாக்குமெண்ட்டை புதுப்பிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் அதை சரிபார்க்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் அவர்களுடைய ஆரோக்கியமும் சரி கொஞ்ச நாளாக தனிமைப்படுத்திக்கிட்டு வராங்க. அது என்னன்னு கேட்டு 2 பேரும் உட்காந்து மனம் விட்டு பேசுகிறதன் மூலிமா பல பிரச்சனைகள் நீங்கிறத கண்ணால் பார்க்கலாம். தாய்மாமன் வழியில் அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் பெரிய பெரிய இயந்திரங்கள் கம்பெனிகள் வச்சுருக்கிறவங்க, கமிஷன் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆதாயமான நாளாக இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறு வருமானத்தில் இருந்த தடைகள் நீங்கவும், உத்தியோகக்காரர்கள் ஒரு புதிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, சுகமாகவும் நிம்மதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சில பேர் ஆன்மீகத்தில் அதுலேயும் தியானத்தில் இறங்கியிருக்கீங்க. வெற்றி பாதையை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. நிறைய முத்திரைகள், அதாவது சிம்முத்திரை, இந்த மாதிரி முத்திரைகளை பயன்படுத்துறது உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறையும், தாயார் வழி சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நாள் ஆரோக்கியமாகவும் வெற்றியாகவும் அமையக்கூடிய நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகள் மூலிமா பல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. உத்தியோகக்காரர்கள் வீண் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்த்து போனாலும் இன்றைக்கி தேவையில்லாத பஞ்சாயத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா அவங்க தான் வம்பிழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமான பேச்சாக இருந்தால் போய் பேசுங்க, இல்லைன்னா தவிர்த்துறது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது சிறப்பாக இருக்குங்க. விட்டு கொடுத்து போகிறது மூலிமா எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலை 5 எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் வரவுக்கான நாளாக இருக்க போகுது. மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் அதாவது சனி பகவான் அங்கே ஆட்சி பெற்று அமர்வதும், சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெற்று அமர்வதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாங்க. ஸோ உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஆற்றலும், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. குலதெய்வ வழிபாடு ஒரு புதிய மாற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்குங்க. திருமணத்துக்காக காத்துட்ருக்கோங்க, அதற்குரிய காலம் மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையுது. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதிலும் பார்த்திங்கனாக்கா இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உத்தியோகக்காரர்கள் பயணத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் சரி, திடீர்னு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களும் சரி, கொஞ்சம் சீர்படுத்தி கொள்வது சிறப்பாக இருக்குங்க. முயற்சிகள் பல மடங்கு வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடன்பிறப்புகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்கள் லாபம் மிகுந்த நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகள் மூலமாக பல வகை நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் பயணத்திலும் உங்களுடைய செயல்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதலும் அன்பும் ஆசையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய பொருள் கண்டிப்பாக கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி கேட்ட இடத்தில் கேட்டபடி உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நீங்களும் உதவி செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமையுது. உங்கள் ராசிக்கு 2வது ராசியில் சந்திர பகவான் பயணிக்கிறது. வார்த்தை கொடுத்த வாக்குறுதியை மறதிக்கான நாளாக இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சபையில் போய் பேசும்போது நானும் இப்படி சொன்னேன் அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்களுக்கு போயிடும். ஏன்னா ஒரு மறதிக்குரிய நாளாக இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு தியானமோ ஒரு யோகாவோ செஞ்சுட்டு நாளை தொடங்குறது மிக சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியாகவும் உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய நாளாகவும் கலத்தரத்துடன் அதாவது கணவன் அல்லது மனைவியுடன் மன மகிழ்ச்சியுடன் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இப்போ தாங்க பொறுப்பு அதிகரிச்சிருக்கு உங்களுக்கு. கரெக்டாக சொல்லணுன்னா குடும்பத்துக்கு எப்படி நடந்துக்கணும், வெளியில் உத்தியோகத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு இப்போ தான் புத்தி இப்போ தான் தோன்றியிருக்கு. அதை அப்படியே பயன்படுத்திக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொத்துக்களோ அல்லது மிகப்பெரிய இயந்திரங்களோ இல்லை பணியாட்களிடமோ மிகவும் சாதுரியமாக இருப்பது மிக சிறப்பாக இருக்குங்க. இளைய சகோதரர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மத்தியமமான பலனாகவும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் சேர்ந்து சில நன்மைகளும் சில மாற்றங்களும் நடைபெறக்கூடிய நாளாகவும், உத்தியோகக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சும பரிகாரம் 2 மாயலை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீன ராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து எண்ணிய காரியங்கள் இதெல்லாம் நடைபெறக்கூடிய காலம் இன்றைக்கி தொடங்குதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களோட ராசியிலே பயணிக்கிறார் சந்திர பகவான்.
உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றைக்கி பயணிக்கிறாரு. ஸோ உங்களுக்கான அடிக்கல் அடுத்த நிலை செல்றதுக்கு என்ன அடிக்கலோ அதுக்கான பூஜைகளோ ஆன்மீக வழிபாடுகளோ அதற்கான பேச்சுவார்த்தைகளோ அதற்கான முயற்சிகளோ தாராளமாக வெற்றியாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கவிதை பாடல் இதில் எழுதுகிறவங்களுக்கு ஒரு உகந்த நாள்னே இன்றைக்கி சொல்லலாங்க. இன்றைக்கி நீங்கள் எழுதக்கூடிய ஒரு விஷயங்கள் பேரும் புகழும் அள்ளித்தரக்கூடிய நாளாக அமையப்போகுது. பொருளாதார ரீதியில் உயர்வு சந்திச்சிட்ருக்கீங்க. அது அதிகப்படுத்துக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் செய்பவர்கள் நிதானத்தையும், கூட்டு தொழிலும் உத்தியோகக்காரர்களுக்கு ஆனந்தமான மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. வீடு கட்டிகிட்ருக்கிறவங்களுக்கு சில பண நெருக்கடிகளோ அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தால் தடைப்பட்டதோ அந்த தடை விலகக்கூடியதுக்கு இந்த நாள் உகந்ததுங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தாராளமாக செய்யலாம். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கனாக்கா சில மறதி காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமோ நாளைக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமோ அதெல்லாம் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பச்சை கற்பூரம் 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையன வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.